இப்போது மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சினைகள் பல புற்றுநோய் நோயாளிகளில் காணப்படுகின்றன. கீமோதெரபியின் பக்க விளைவால் கட்டில் குடல் ஆரோக்கியம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. பலர் இதற்கு உடனே ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் தேவையானது மருந்து அல்ல, சரியான உணவுதான். கருப்பு எள்ளு, ஆவாரம் விதை, அல்சி, சியா விதைகள் போன்ற எளிய விதைகள் உங்கள் குடலை சுத்தம் செய்து செரிமான அமைப்பை மீண்டும் வலுவாக்கும். இவற்றை தினமும் எடுத்துக்கொண்டால் குடல் இயக்கம், போவல் மூவ்மெண்ட் சீராகும். வாயுக்கோளாறு, அமிலம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குறையும். உடலுக்குள் தேங்கியிருக்கும் நச்சுத்தன்மை வெளியேறிய பிறகே உண்மையான குணமடைதல் தொடங்கும். புற்றுநோய் சிகிச்சை என்றால் வெறும் கட்டியை டியூமர் சிறிதாக்குவது அல்ல, நம்முள் இருக்கும் சக்தியை மீண்டும் எழுப்புவதே. அதனால்தான் எங்கள் மருத்துவமனையில் கீமோ தரப்படுவதில்லை. எந்த ஆபத்தும் இல்லாமல், பக்கவிளைவுகளும் இல்லாமல் முழுவதுமாக ஆயுர்வேத முறையில் சிகிச்சை அளிக்கிறோம். உங்கள் குடல் ஆரோக்கியத்தை வலுவாக வைத்துக் கொள்வதன் மூலம் புற்றுநோயிலிருந்து மீள்வதில் ஒரு பெரிய படி எடுக்க முடியும். இது மருந்தால் அல்ல, உங்கள் உணவால் தான் தொடங்குகிறது. இப்படியான மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளை அறிய எங்கள் நாகேஸ்வர் ஆயுர்வேதிக் பக்கத்தை பின்தொடருங்கள்.